கேஎம்ஆர் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் சிபிஎஸ்சி மதுரை பிரின்சிபல் பேசுகிறேன். செப்டம்பர் 7ங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பொன்னால் வகுக்கப்பட வேண்டிய நாள். எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, நம்ம ஸ்கூலில் 3 உலக சாதனைகள் நிகழ இருக்கிறது. முதல்ல உள்ளது விதைப்பந்து செய்கிற பணி. காலையில் 8:30 மணிக்கு ஆரம்பிக்கும். நம்ம பசங்களும், நம்ம ஸ்கூல் பசங்களும், பேரண்ட்ஸும் குடும்பமாக சேர்ந்து அந்த நிகழ்வை நடத்துகிறோம். நிறைய வெளியில் மக்களும் வராங்க, என்ஜிஓஸ் வராங்க, நம்மளோட வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வெளியிலேருந்து வர்றாங்க. எல்லோரும் சேர்ந்து இது ஒரு அருமையான நிகழ்வு நடத்த போகிறோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, வேதியியல் சார்ந்தது, அதாவது கெமிஸ்ட்ரியில் பீரியாடிக் டேபிள் சொல்லுவாங்க. அந்த எலிமெண்ட்ஸை நம்பர் படி நம்ம 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள பிள்ளைங்க அதை மனப்பாடமாக சொல்ல போகிறாங்க. அது காலையில் 6:30க்கு ஆரம்பித்து மத்தியானம் 2:30 மணி வரைக்கும் நடக்கும். நீங்கள் எல்லோரும் இதை பார்த்து நம்ம பிள்ளைகளை ஊக்குவிக்கணும். 3வது நடக்க போது நம்மளுடைய குடும்ப திருவிழா. மத்தியானம் 1 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா 2 மணிக்கு முடிஞ்சிடும். என்னன்னாக்கா, செம்மணை எடுத்து பிளாஸ்டிக் பேக், கேரி பேக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது க்ரோ பேக்ஸ், அதில் போட்டு நிரப்பி விதையை ஊன்றுறது. இந்த மாதிரி 5000 பைகள் செய்ய போகிறோம். இதில் நீங்கள் எல்லோரும் நம்ம கூட சேர்ந்து அருமையாட்டு இந்த விழாவை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா, என்னோடய ரூமே இப்போ மாறி போச்சு, கோடவுன் மாதிரி இருக்குது. பொருட்கள் இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிடுறேன். விதைகள் இங்கே சேர்ந்துருக்குது, பெங்களூர்லேருந்து வாங்கி வச்சுருக்கோம். இது பூவாடிங்க. அந்த பிள்ளைகள் மண்ணை பசிறதுக்கு தண்ணி வேணும்னு சொல்லிட்டு அதையே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த க்ரோ பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த 3வது சாதனைக்காக அதுக்காண்டி க்ரோ பேக்ஸும் வாங்கி வச்சுருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதில் போட வேண்டிய உரம் அதில் இருக்குது. இது எல்லாமே நம்ம ரூமுக்கு. அந்த சைட் பார்த்தீங்கன்னா, விருந்தினருக்கு கொடுக்க வேண்டிய அவார்ட்ஸு, அப்புறம் கெஸ்ட் ஐட்டம்ஸ், பிள்ளைகளுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ, இந்த ஷால்ஸ், ஏகப்பட்ட பொருட்களை வாங்கி வச்சுருக்கோம். உங்களை எல்லாம் கௌரவப்படுத்தி தான் இதெல்லாம் வச்சுருக்கோம். குழந்தைங்க அந்த குஞ்சு கையால் செஞ்சு அந்த விதைப்பந்துகளை இந்த மாதிரி கவர் போட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் அந்த வேலையை பார்க்கணும். செம்மண்ணை மட்டும் இல்லைங்க, களிமண்ணும் வாங்கியிருக்கு. 2யும் மிக்ஸ் பண்ணாதான் நல்லா பிடிக்க வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிரவுண்ட் எதுக்காக இவ்வளோ தூரம் தயார்படுத்தியிருக்கோம்னாக்கா, 3 உலக சாதனைகள். ஒன்று சீட் பால்ஸ் பண்ணுறது, மண்ணை எடுத்து உருட்டி விதைப்பந்து மாதிரி பண்ணுறது. 2வது அந்த க்ரோ பேக்னு சொல்கிறதுல மண்ணை நிரப்பி விதையை ஊன்றி வைக்கிறது. 3வது பீரியாடிக் டேபிள் ஆஃப் எலிமெண்ட்ஸ், அதை ரிசைட் பண்ணுறது. நம்ம பிள்ளைகள் கடுமையாக உழைச்சிட்ருக்காங்க. நீங்கள் அந்த பிள்ளைகளை ஊக்குவிப்பீங்க. அது எங்களோட சேர்ந்து இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் கலந்துக்கணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்படுறேன். செப்டம்பர் 7 நம் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். கேஎம்ஆர் சரித்திரத்தில் ஒரு பொன்னான நாள். நன்றி, வணக்கம்.